கர்த்தர் பலனை கொடுக்கலன்னா சம்பாதிக்க முடியுமாங்க? கர்த்தர் சொன்னா செய்வார். கர்த்தர் சொன்னா வெயிட்டிங் சி. சில நேரம் நமக்கு விசுவாசிகளாகிய நமக்கு சில நேரம் சோதனை உண்டு. சோதனை இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைங்க சோதனையே இல்லைங்கன்னு சொல்ல முடியாது. சோதனை உண்டு. அந்த சோதனை நேரத்தில் நமக்கு ஒரு விசுவாசத்தை தேவன் தந்திருக்கிறார். அந்த விசுவாசத்தின்படியே நம்ம என்ன பண்ணணும்? சோதனையை ஜெயிக்கக்கூடிய வசனங்கள் எடுத்து பேசணும். பலன் இல்லைன்னா சம்பாதிக்க முடியாது. கர்த்தர் பலனை கொடுக்கலன்னா சம்பாதிக்க முடியுமாங்க? சொல்லுங்க. அப்ப இங்க சொல்றாரு, உன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுக்கிறவர், சம்பாதிக்கக்கூடிய பலனை தருகிறவர் கர்த்தர். வெயிட்டிங் சி. கர்த்தர் சொன்னா செய்வார். கர்த்தர் சொன்னா நிச்சயமா செய்வாருங்க. சத்தியம் தான் எல்லாவற்றிலிருந்து நம்மளை என்ன பண்ணும்? காக்கும், பாதுகாக்கும், ஆசீர்வதிக்கும். அதனாலதான் கடந்து வந்த பாதையில நம்ம திரும்பி பார்க்கணும். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. நினைக்கணும். நான் சாப்பிட்றப்ப நினைக்கணும், தூங்குறப்ப நினைக்கணும், வண்டி போட்டுறப்ப நினைக்கணும், வேலை செய்யறப்ப நினைக்கணும், கூட பழகுறப்ப நினைக்கணும். அதனாலதான் இது எல்லாமே எனக்கு கர்த்தர் கொடுத்ததுன்ற ஒரு நினைப்பு உள்ள வந்துருச்சுனால உங்க இருதயம் கர்த்தருடைய இருதயமா மாறி விடுகிறது. அதனாலதான் தாவீது சொன்னா, ஆலயத்துல தங்கி இருப்பதையே நான் நாடுவேன், வாஞ்சிக்கிறேன். ஆலயம் அவ்வளவு பெருசுங்க. நம்ம நினைக்கிறோம், ஏன் ஒவ்வொரு வாரம் ஆலயத்துக்கு வரணும்னு சொல்லி ஏன் அறிக்கை எடுக்கிறோம்? ஏன் ஒவ்வொரு வாரம் ஆலயத்துக்கு வரணும்னு சொல்றோம்? ஏன் ஒவ்வொரு வாரம் ஆலயத்துக்கு வருகிறோம்? நம்ம ஆலயத்தில் இருக்கிற மகிமை, ஆலயத்தில் இருக்கிற அபிஷேகம் உங்க மேல இருக்கும். அந்த அபிஷேகத்தோட நீங்க வீட்டுல போகிற பொழுது அந்த அபிஷேகம் உங்க வீட்டுல தங்கும். அப்ப தேவ அபிஷேகம், தேவ மகிமை உங்க வீட்டுல இருக்கிறப்ப அங்க பிசாசு உள்ள நுழைய முடியாது.